கோவை மாவட்டம் வால்பாறை ரொட்டிக்கடை பகுதியில் அரசு பள்ளி மாணவி சஞ்சனா தற்கொலை செய்து கொண்டது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தலையை வலிச்சு சீவிட்டு போனேன். வலிச்சு சீவிட்டியே நீ கிளவியான்னு கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எல்லாருமே அங்கே தான் இருந்தோம். எல்லாருமே சிரிச்சாங்க. எனக்கு அது ஒரு மாதிரி இருந்துச்சு. அடுத்த நாள் காய்ச்சல் வரல, இன்னும் உனக்கு வந்துட்ட அப்படின்னு கேட்டாங்க. அப்பவும் எல்லாரும் சிரிச்சாங்க. அந்த வாரமே பேசிக் தான் சொல்லி கொடுத்தாங்க. வால்பாறை ரொட்டிக்கடை பகுதியை சேர்ந்த சக்திவேல் குமரன், வல்சலா குமாரி தம்பதியினருக்கு முத்து சஞ்சனா, முத்து சாய்னா என்ற 2 மகள்கள் உள்ளனர். இவர்களில் முத்து சஞ்சனா 9ஆம் வகுப்பிலும் தங்கை முத்து சாய்னா 5ஆம் வகுப்பிலும் உள்ளூர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் படித்து வருகின்றனர். மாணவி சஞ்சனாவுக்கு பள்ளி ஆசிரியர்கள் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வந்துள்ளது. பெற்றோரிடம் புகார் செய்வதாக மிரட்டியதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அறிவியல் ஆசிரியர் சிந்தியா பல மாணவர்கள் முன்னிலையில் அவமானப்படுத்தியதாக கூறப்படுகிறது. தமிழ் ஆசிரியர் ராணிபாய் மற்ற மாணவர்கள் முன் கன்னத்தில் அறைந்ததாக தகவல் தெரிவிக்கின்றன. ஆங்கில ஆசிரியர் ஷியாமலா தேவி மாணவியின் உருவத்தையும் நிறத்தையும் கேலி செய்து புத்தகங்களை வீசியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த தொடர்ச்சியான அவமானப்படுத்துதலால் சஞ்சனா மன உளைச்சலில் இருந்ததாக குடும்பத்தினர் தெரிவித்தனர். நவம்பர் 10ஆம் தேதி பெற்றோர் வேலைக்கு சென்றிருந்த போது சஞ்சனா உடலில் மண்ணெண்ணெயை ஊற்றி தீ வைத்துக் கொண்டார். சத்தம் கேட்ட அக்கம்பக்கத்தினர் அவரை மீட்டு வால்பாறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பினர். பின்னர் கோவை அரசு மருத்துவமனை கல்லூரி மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார். 45 விழுக்காடு தீக்காயங்களுடன் சிகிச்சை பெற்று வந்த சஞ்சனா சிகிச்சை பலனின்றி நேற்று இரவு உயிரிழந்தார். மரணத்திற்கு முன்னர் வழங்கிய வாக்குமூலத்தில் ஆசிரியைகள் மிரட்டியதால் தற்கொலை செய்தேன், இது இவ்வளவு பெரிதாகிவிடும் என்று தெரியவில்லை என சஞ்சனா கூறியதாக தகவல் வெளியாகியுள்ளது. வாக்குமூலம் பெற்ற பின்னரும் காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என மாணவியின் தந்தை சக்திவேல் குற்றம் சாட்டியுள்ளார். சம்பவத்திற்கு காரணமான ஆசிரியர்கள் ராணிபாய், நித்யா, ஷியாமலா தேவி ஆகியோருக்கு எதிராக சட்டப்படி கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை வைத்துள்ளார். மாணவியின் மரணத்தை அடுத்து காவல்துறையினர் சம்பவம் தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.